தொடர்ச்சியாக மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். 2009 முதல் முறையாக நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் போராட்டத்தில் அவருடைய இந்த அரசியல் பயணம் என்பது துவங்கியது. எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க டிமானிட்டைசேஷன் குறித்து, பண மதிப்பிழப்பு குறித்து ஏழை மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் சொன்ன ஒரே தலைவர் வந்து நம்ம தலைவர் மட்டும். அவர் மேல இருந்து சொல்றாருன்னா அது கடைசியாக இருக்க மனிதர் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா அது இந்த கட்டமைப்பால தான் முடியும். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வந்து அரசியல்ல தொடர்ச்சியாக ஒரு பேசு பொருளாக இருப்பது தமிழக வெற்றி கழகம், அதன் தலைவரும் தான். அவர் என்ன பேச போறாரு, என்ன செய்ய போறோம், என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னெடுக்க போறோம், கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, சட்டமன்றம் தான் இலக்கு என்று சொல்லிய பிறகு எதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம், கட்டமைப்பினைகள் எப்படி போயிட்டு இருக்குன்னு தொடர்ச்சியா பல்வேறு கேள்விகள் நம்மை நோக்கி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆரோக்கியமான விமர்சனம் இருக்கு. சில பேர் வந்து எப்படியாவது நம்மளை அடித்து வீழ்த்தணும், ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய சக்தியாக, மக்கள் சக்தியாக ஒரு உருவெடுத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கிறத பார்க்கிறோம். அது வந்து ஒரு பொதுத்தளத்திலையும் பார்க்க முடிகிறது, சமூக ஊடகங்களும் அதை பார்க்க முடிகிறது. நம்மளுடைய அறிக்கை என்பது February 2 தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி பதிவு செய்யப்பட போகிறது அப்படின்னு ஒரு அறிக்கை வந்தது. இன்னும் சொல்லப்போனா நிறைய கேள்விகளுக்கு அது முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியும், நிறைய யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் அந்த அறிக்கையும் அன்றைய செயல்பாடும் இருந்தது. நிறைய பேர் அரசியலுக்கு ஒரு வருவாரா மாட்டாரா, சும்மா சொல்றாரு வரமாட்டாரு, இப்படிலாம் பேச்சுக்கள் போயிட்டு இருந்த நேரத்துல தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி இன்று நான் துவக்குகிறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்வது மட்டும் இல்லாமல், தேர்தல் ஆணையத்தோட வாசல்ல நம்முடைய பொதுச் செயலாளரும் பொருளாளரும் நின்று அவர்கள் வந்து அந்த பதிவை எடுத்துட்டு போறாங்க. அது பதிவு செய்வதற்கான ஆவணங்கள் எடுத்துட்டு உள்ள போறாங்க. அப்போ வருவேன் வரமாட்டேன் அப்படிங்கிற எந்த குழப்பமும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி இன்று பதிவுக்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்சி துவக்கப்பட்ட பிறகு நம்ம முன்னாடி சொன்ன இந்த மாநாடு, இந்த மக்கள் சந்திப்பு என்பது முடிந்த பிறகுதான் நம்ம எல்லா விஷயங்களும் நிலைப்பாடுகள் சொல்லணும்னு பார்த்தால் கூட அப்பொழுது எழுகின்ற மக்கள் பிரச்சனை, தீவிரமான மக்கள் பிரச்சனைகள். சிஏஏ வந்துச்சு. சிஏஏக்கு நம்மளோட ஸ்டாண்ட் என்னங்கிறது நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நம்மளோட அறிக்கையில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம், இது பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் என்பது கூடாது. அது ஜாதிய ரீதியான பிளவோ மத ரீதியான பிளவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்படி சொல்கின்ற காரணத்தினால் சிஏஏ வரும்பொழுது இது பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் அங்கமாக இருக்கின்ற காரணத்தினால் அதை தமிழக வெற்றி கழகம் உறுதியாக எதிர்க்கிறதுன்னு சொல்றோம். அதே நேரத்தில் இந்த பலமான கட்டமைப்பு என்பது மக்களுக்கு தேவையான பீப்புள் பாலிடிக்ஸ், மக்கள் அரசியலை போராட்ட அரசியல், போராட்ட வடிவத்தில் இருக்கிறோம், போராட்ட வடிவம் இல்ல ஒரு அரங்க கூட்டமாக போடணும், அரங்க கூட்டம், இது எல்லாவற்றிற்கும் நம்மளுடைய படை தயாராகி கொண்டிருக்கிறது. தலைவர் வந்து போங்கப்பா நீங்க போய் வேலை செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் மட்டும்தான். இந்த மாநாட்டிற்கு பிறகு மிக வேகமாக தமிழக வெற்றி கழகம் வீரியமாக செயல்படும், விவேகமாக செயல்படும். அந்த செயல்பாட்டை பார்த்து இப்ப ஏற்கனவே பார்க்கிறோம், வந்து நம்மளுடைய கட்டமைப்போட சேர்ந்து உறுப்பினர் சேர்க்கை தலைவர் ஒரு வீடியோ போட்டாரு. வீடியோ போட்டு நீங்க வந்து எங்களோட உறுதிமொழி படிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேருங்கன்னு சொல்லி சொன்னார். அதை பார்த்தவுடன் லட்சக்கணக்கானவர்கள் சேர்ந்தார்கள். இது ஒரு குறிப்பிட்ட செக்டர், ஒரு இளைஞர்கள் மட்டுமல்லாமல் எல்லா தரப்பிலிருந்தும் நிறைய பெண்கள் நிறைய தொடர்ச்சியா சேர்ந்துட்டே வந்தாங்க அப்படிங்கிற பார்த்தோம். அப்ப ஒரு பலமான ஒரு அணியாக நாம் ஏற்கனவே உருவாகி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கிறோம். இது அடுத்தடுத்ததாக நம்ம செய்ய போற பணிகள், நம்ம முன்வைக்க போகின்ற இந்த கொள்கைகள், நிலைப்பாடுகள் ஆகியவை எல்லாமே நம்ம 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது 2026க்கான இலக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கும் போது, இவங்க நம்ம சரியா வேலை செஞ்சோம்னா மக்கள் நாம் எந்த ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பணி செய்கிறோமோ அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு நம்மை நிச்சயமாக இட்டு செல்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நாங்க தொடர்ச்சியா படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். ஏன்னா பல பேருக்கு புரியாத ஒன்று, இது கரெக்டான பாதையில தான் போறாங்களா, இவங்க ஒரு சரியான திட்டமிடல் தான் போறாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கு. அந்த அறிக்கையை சரியா படித்தவர்களுக்கு எல்லா பதிலும் அதில் இருக்கு. இந்த அறிக்கை துவங்குற இடமே பாத்தீங்கன்னா முதல் பேரால வந்து சொல்லப்பட்ட விஷயம் என்பது, ஏற்கனவே மக்கள் இயக்கமாக மக்கள் நல திட்டங்கள் பல லட்சக்கணக்கானவர்கள் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். தோழர்கள் வந்து எல்லா மாவட்டங்களும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுவே பண்ணலாமே, அதுவே போதுமானதானே அப்படின்னு நினைச்சா இல்ல. இங்க வந்து ஒரு தரமான கல்வி கொடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பசங்களை படிக்க வைக்கணும்னா தலைவரால் நிச்சயமாக முடியும். ஒரு 1000 பேர் வரைக்கும் கூட படிக்க வைக்க முடியும். ஆனா இங்க லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு தரமான கல்வி தேவைப்படுகிறது, கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு தரமான மருத்துவம் தேவைப்படுகிறது, எல்லோருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு வாழ்வாதாரம் தேவைப்படுகிறது. அப்ப அது எல்லாத்தையும் செய்யணும்னா நமக்கு வந்து ஒரு ஆட்சி அதிகாரம் என்பது வேண்டும். அந்த ஆட்சி அதிகாரத்தை யார் கொடுப்பார்கள்? மக்கள் தான் கொடுப்பார்கள். அதற்காகத்தான், அந்த தேவைக்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் முடிவெடுக்கிறார். பொதுவா இருக்கிறவங்க கேட்கப்பட்ட கீழே கட்சி துவங்கிட்டீங்க, கொள்கைகள் என்னங்க, கோட்பாடுகள் என்ன, எதை முன் வச்சு நீங்க வரீங்க அப்படிங்கிறத இந்த அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட அந்த விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்ய கொடுத்த விஷயம் என்பது, பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வரணும். அதற்கு பிறகு மக்கள் சந்திப்புகள் நடக்கும். அந்த மக்கள் சந்திப்புகளில் கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி, சின்னம் எல்லாமே வந்து நாங்கள் சொல்வோம். இதெல்லாம் வந்து இந்த அறிக்கையில சொல்லப்பட்டுள்ளது.
இப்ப அதற்கு இடையில் நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப பெரிய கேப் இருக்கு, என்ன பண்ண போறீங்கன்னா அதற்கும் அதில் விடை இருக்கிறது. அதுல வந்து இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம வந்து மாவட்ட கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பு ரீதியான பணிகளை செய்வோம். இப்ப கடந்த 4 மாசமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக வந்து நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது எல்லா மாவட்டங்களிலும் இந்த கட்டமைப்பு, மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் போன்ற விஷயங்கள், அது வந்து மாவட்டத்தோடும் இல்லாமல் அடுத்தடுத்த வட்டம், கிளை, அதற்கு பிறகு நீ ஒன்றியம், அதெல்லாம் போய் கிராம பஞ்சாயத்து வரைக்கும் இன்னைக்கு ஒரு வலுவான கட்டமைப்பா தமிழக வெற்றி கழகம் உருவாகி இருக்கு. ஏன்னா ஒரு தேர்தல் அரசியல்னு சொன்னா உடனடியாக சிலர் கேட்கின்ற கேள்வி, பூத் கமிட்டில உங்களுக்கு போடுறதுக்கு ஆள் இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் திமுக, அதிமுக தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு பூத் கமிட்டில போடுறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு அது இருக்கிறது. ஏன்னா மக்கள் இயக்கமாக ஏற்கனவே செயல்பட்டு வந்த நிர்வாகிகளாக இருப்பவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தில் அப்படி வருகின்ற காரணத்தினால் அந்த கட்டமைப்புகள் மிக சிறப்பாக முடிஞ்சிருக்கு. நம்ம பொதுச்செயலாளர் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் பயணிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகங்கள் திறக்கப்படுகின்றன. மக்கள் இயக்கம் அலுவலகங்கள் ஏற்கனவே செயல்பட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகங்கள் திறக்கப்பட்டு ஒவ்வொரு ஊர்லயும் அந்த கட்டமைப்புல யார் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ அது ரொம்ப கிளீனா, இது ஏன், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. நீங்க முதல்ல கட்சினா முதல்ல கொள்கைகள் சொல்லணுங்க, அப்பதான் கட்டமைப்பு போகணும், அதுக்கப்புறம் இல்ல. இந்த கட்டமைப்பு பணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தலைவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, அவர் மேல இருந்து சொல்றாருன்னா அது கடைசியாக இருக்க மனிதர் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா அது இந்த கட்டமைப்பாட தான் முடியும். அங்க இருக்கிற ஒரு மாநிலத்துல நடக்கின்ற ஒரு விஷயங்களுக்கு நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுக்கிறோம்னா அது ஊடகம் மூலியமா ஒரு பக்கம் போகிறதுங்கிறது வேற. இந்த மக்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்து செல்வது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற கட்டமைப்பில் இருக்கின்றவர்கள் தான் எடுத்து செல்ல முடியும். அதனாலதான் அந்த தெளிவான சிந்தனையுடன் வரும். நிறைய பேர் நினைக்கிறது என்ன கேட்டீங்கன்னா, தலைவர் ஆரம்பித்தது ஏதோ ஜனவரியில அவர் யோசிச்சாரு, பிப்ரவரியில வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். இல்ல, இது ஒரு நீண்ட திட்டமிடுதல். தொடர்ச்சியாக மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்பட்ட நேரத்துல அவர் வந்து எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிட்டு இருக்காரு. 2009 முதல் முறையாக நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் போராட்டத்தில் அவருடைய இந்த அரசியல் பயணம் வந்து துவங்கியது. நீங்க டிமானிட்டைசேஷன் குறித்து, பண மதிப்பிழப்பு குறித்து ஒவ்வொருத்தரும் புதிய இந்தியா பிறந்தது, நம்ம இனிமேல் நாடே சுபிட்சம் ஆயிடும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும் பொழுது உண்மையிலேயே இது யாருக்காக கொண்டு வரப்பட்டதோ அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, ஏழை மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் சொன்ன ஒரே தலைவர் வந்து நம்ம தலைவர் மட்டும் தான். அவர் மட்டும் தான் ரொம்ப சரியாக அதை கணிச்சு ஏழை மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சொன்னார். ஜல்லிக்கட்டுல மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும், ஜல்லிக்கட்டுக்காக மெரினால மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் பொழுது தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும் விதமாக அந்த போராட்டத்தில் போய் கலந்து கொண்டார். அந்த காட்சிகள் நம்ம பார்த்தோம். தங்கை அனிதா இறந்து போன போது அவங்க வீட்டுக்கு போய் அந்த இரங்கலை பங்கெடுத்துட்டார் அப்படின்னு எந்த விளம்பரமும் தேடாமல் செய்தாருங்கிற பார்த்தோம். தூத்துக்குடியில 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது ஸ்டாலின் வீட்டுக்கு போனாருங்கிற பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை உழுக்குகின்ற விஷயங்கள் எப்பெல்லாம் நடக்குதோ அப்ப எல்லாம் தன்னுடைய கடமையை அவர் சரியா பங்காற்றிட்டே வர்றார். அப்ப தீவிரமாக இந்த அரசியலை பார்த்துட்டே வர்ற, இந்த அரசியல என்ன செய்யணும், எந்த நேரத்துல செய்யணுங்கிறது ஒரு தெளிவான பார்வையோடு வந்து கொண்டிருக்கிறார். இன்னொன்னு, யாருக்காக இந்த கட்சி துவக்கப்பட்டதுன்னா தமிழக மக்களின் உரிமைகளுக்காக இந்த கட்சி துவக்கப்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் நிர்வாக ரீதியான சீர்கேடுகள் இந்த பக்கம் இருக்கு, லஞ்ச ஊழல் இருக்கு, சமூக நீதினு பேசுறவங்க சமூக நீதியை காக்காம இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் வேங்கவேலுக்கான பதில் நமக்கு தெரியல. மேல்பாதி கோயிலுக்குள்ள தலித்துகள் உள்ள போக முடியல, ஆணவ படைகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு, அதை தட்டி கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவலமான நிலை இங்க இருந்துகிட்டே இருக்கு. நிர்வாக ரீதியான சீர்கேடு நடக்குது. பொங்கல் நேரத்துல கரும்பு தொகுப்பு இவங்க கொள்முதல் செய்ய தெரியாம திமுக திண்டாடுறாங்கிறத பாக்குறோம். வேட்டி சாலை ஒழுங்கா கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு பேருந்து நிலையம் கட்டுறாங்க, கிளாம்பாக்கம் ஒரு பேருந்து நிலையத்தை அமைக்கிறாங்க. அந்த பேருந்து எப்ப திறக்கலாம், அதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, அதுல வந்து மக்கள் எப்படி போயிட்டு வருவாங்க அப்படின்னு எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அவலமான ஆட்சியை எதிர்த்தும் ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லா மக்கள் சக்தியும் இணைத்த ஒரு முதன்மை சக்தியாக வர வேண்டும், ஒரு பிரைமரி போர்ஸா நம்ம வரணும் அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் நம்ம வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி துவக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் நடந்த எல்லா மக்களையும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் உலுக்கிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி வந்த கள்ளச்சாலை வர்ணங்கள் கருணாபுரத்துல எவ்வளவு கொடுமையா எவ்வளவு உயிர்கள் போனதுங்கிறத பார்த்தோம். நீங்க வந்து தொலைக்காட்சியில ஊடகங்களை காமிக்கும் போது ஒரு ட்ரோன் காட்சியில கிட்டத்தட்ட 21 பேர் அப்படியே வரிசையாக அடுக்கி வைத்து அவர்களுடைய எரியூட்டுறதுக்காக வச்சதும், ஒரு 8 பேரை புதைப்பதற்காக வச்சதுங்கிற காட்சிகள் எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கொரோனா காலத்துல நம்ம வட மாநிலங்கள் இந்த காட்சிகளை பார்த்தோம். நிறைய பேர் வந்து உடல்களை சுமந்து வந்து நின்றுட்டு இருந்தாங்க, எரிக்கிறதுக்கு வருஷ கட்டி நின்றுதாங்கன்னு பார்த்தோம். அந்த மாதிரி மிக மோசமான ஒரு கள்ளச்சாராய மரணத்தை கள்ளக்குறிச்சி சம்பவம் காட்டியது. நாடே உலுக்கிய சம்பவம், தமிழ் சமூகத்தை உலுக்கிய சம்பவம். தலைவர் உடனடியா ரியாக்ட் பண்ணாரு, அறிக்கை கொடுத்தார். அதோட நிற்கல, நம்ம நேரடியா போகணும், இந்த மக்களோட துயர் நம்ம பங்கெடுக்கணும். அது வந்து தமிழக வெற்றி கழக தலைவராகவோ இல்ல வந்து ஒரு நடிகராக என்பதெல்லாம் தாண்டி ஒரு சக மனிதனாக அந்த இடத்துல அவங்களோட வேதனை நான் பங்கெடுக்கணும், அவங்கள போய் பார்க்கணும் அப்படிங்கிறத போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் பார்த்தாரு. அந்த இடத்துல நின்னார். தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் எல்லாமே இது வந்து ஒரு அரசியல் களத்திற்கு வரும் பொழுது தீவிரமான நிலைப்பாட்டுடன் தமிழக வெற்றி கழகம் தொடர்ச்சியாக பயணிக்கும். நம்ம வந்து
இந்த மாநாட்டுல நம்மளோட கொள்கைகள் எல்லாம் கொடுத்த பிறகு ஒவ்வொரு விஷயம் குறித்தும் நீங்க வந்து நதிநீர் பிரச்சனையில உங்களுக்கான அதுக்கான தீர்வு என்ன, கல்வியில உங்களுக்கு நீங்க முன்வைக்கிற தீர்வு என்ன, ரிஃபார்ம்ஸ் என்ன, மருத்துவத்துல நீங்க வைக்கிற தீர்வு என்ன, ரிஃபார்ம்ஸ் என்ன போன்ற எல்லா விஷயங்களுமே மக்களுக்கு கொண்டு செல்லப்படும்.